வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சாம்பார் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய டிஃபன் வெரைட்டிஸ் சாம்பார் இருக்கும். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த சாம்பார் செய்கிறதுக்கு இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் ரொம்பவே சுலபமாக நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செய்யலாங்க. 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிட்டேன். ஒரு கேரட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளி மட்டுமே சேர்த்து செய்ய போகிறோம். 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த பருப்பு வெந்து வரும்போது நமக்கு அந்த கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இந்த தக்காளி சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம பருப்பு கடைஞ்சிக்கலாம். மற்ற இல்லைன்னா நம்ம விஸ்கு வச்சு நல்லா நம்ம பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சாச்சு. இந்த தக்காளி சாம்பாருக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான நம்மளுடைய தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ஒரு தடவை குக்கரில் ரொம்பவே ஈஸியான முறையில் தக்காளி சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு நான் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ அந்த உப்பு கொஞ்சம் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த வித காய்கறியும் அதிகமாக சேர்க்காம சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம குக்கரில் ரொம்பவே ஈஸியாக நம்ம தக்காளி சாம்பார் செய்து காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.